ஹலோ கைஸ், வணக்கம். எல்லாரும் வந்து சிஏ இன்டர் மே 2024 லோ எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சிருப்பீங்க. பயந்துக்காதீங்க, நான் ஆன்சர்லாம் டிஸ்கஸே பண்ண மாட்டேன். என்னுடைய ஜென்ரல் வியூ பாயிண்ட் ஆஃப் டுடேஸ் கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அக்கௌண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்னாங்க, சார் இப்படி பண்ணியிருக்கிறோம், நாங்க நினைச்ச மாதிரி பண்ண முடியல சொல்லி கொஞ்சம் சங்கடமா இருந்தாங்க. ஆனா லோ பேப்பர் வந்து கொஞ்சம் நிம்மதி தந்துச்சு, அந்த மாதிரி சொன்னாங்க, தந்துருச்சு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு 4 விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் கடகடா எங்கேருந்து வந்திருக்குது மட்டும் பார்த்துடலாம். ஈஸியா டஃபா, கொஸ்டின் டஃபா ஈஸியா மட்டும் பார்த்துடலாம். டிஸ்கஷன் கிடையாது, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் சார், டைம் போதுமானதாக இருந்துச்சா சார்? நிஜமா சொல்லணும்னா 3 ஹவர்ஸ் கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா கொஸ்டின் செட்டப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா படிச்சவனுக்கு, கான்செப்டுவலி தெரிஞ்சவனுக்கு தான் கரெக்டான விடையை எழுத முடியும். இப்ப ஃபெமா நீங்க எப்படி கான்செப்டுவலா படிச்சிருக்கீங்க? ஏன்னா நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு நிறைய மெசேஜ் வந்துச்சு ஆஃப்டர் சீயிங் ஃபெமா வீடியோஸ் அண்ட் ஆஃப்டர் லைக் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போதே நிறைய பேர் சொன்னாங்க, சார் ஃபெமா ரொம்ப கை கொடுத்துரு சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பெருமைக்காக சொல்லவே இல்லைங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஃபேக்கல்ட்டி பொறுத்த மட்டும் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், அந்த கிளாஸ் எடுக்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அது உங்களால வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல எழுத முடியறது சொன்னா அதை விட பெரிய விஷயம் எனக்கு கிடையவே கிடையாதுங்க. நிஜமா சொல்லணும்னா அந்த ஃபெமா கொஸ்டின் நான் பார்த்தேங்க. ஃபெமா எல்எல்பி நான் இதை ரெண்டும் தான் ஒழுங்கா யூடியூப்ல போட்டிருக்கிறேன். மத்த சாப்டருக்கு நான் போடவே இல்லை யூடியூப்ல. இந்த 2 சாப்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். பிகாஸ் இந்த 2 சாப்டர் என்னோட யூடியூப்ல பார்த்தவங்களுக்கு அதோட பெனிஃபிட் கிடைச்சிருச்சு நம்புறேன். நீங்க நம்புறவங்க தயவு செஞ்சு ஃபெமா ஒரு ஹார்ட் சிம்பிளை மட்டும் போடுங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா இதை ஒரு ஃபேக்கல்ட்டியை பொறுத்த மட்டும் கிளாஸ் எடுக்கணும். செகண்ட், கிளாஸ் எடுத்து பசங்களுக்கு நல்லா புரியறதா, அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்களா. மூணாவதான விஷயம், இது ரெண்டும் நடந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி ரிசல்ட் வில் கம். நவ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கரெக்டா இருந்துச்சு சார். அதாவது நிறைய பேர் கொஞ்சமே சொன்னாங்க, சார் ஒரு 10 மினிட்ஸ் கிடைச்சது சார் செக் பண்றதுக்கு சொன்னாங்க. ஸோ வாட் ஐ வில் டெல் யூ இஸ், ஐ ஆல்சோ வென்ட் த்ரூ டிஸ்கிரிப்டிவ் பார்ட். நல்ல பேப்பர், நல்லா படிச்சவனுக்கு, ஒரு ரவுண்ட் எல்லாம் கவர் பண்ணவனுக்கு நல்லா எழுத முடியும். ஸோ கொஸ்டின் பேப்பர் வாஸ் இட் டஃப் ஆர் வாஸ் இட் ஈஸி? ஐ வில் டெல் யூ, இதுதான் கரெக்ட் பேப்பர். கரெக்டா போட்டிருக்காயா பேப்பரை, நிஜமா சொல்றேன், தெளிவா போட்டிருக்கான். ஏன்னா டஃபாவும் போடல, ரொம்ப ஈஸியாவும் போடல. ஒரு சிஏ பசங்களுக்கு எப்படி செட் பண்ணணுமோ அது மாதிரி போட்டிருக்கான். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. நெக்ஸ்ட், டிஸ்கிரிப்டிவ் அண்ட் எம்சிக்யூ. எம்சிக்யூ பொறுத்த மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணி தான் நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் காலும் பண்ணாங்க. எம்சிக்யூ பொறுத்த மட்டும் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம், அவுட் ஆஃப் 30 மார்க்ஸ், ஓகே, 24 மார்க்ஸ் நல்லாவே எழுத முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, இந்த கொஸ்டின் வந்து நான் அப்பவே சொல்லுவேன், லேஸ் பாக்கெட் தான்டா, கொஸ்டின் பெருசா இருந்தா தயவு செஞ்சு கொஸ்டின் ரீட் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லா எழுத முடியும் சொல்லியிருந்தேன். சோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எம்சிக்கு வந்து பரவாயில்ல சார், 20 மார்க்ஸ் நல்லா வாங்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த மட்டும் நான் டிஸ்கிரிப்டிவ் தான் அனலைஸ் பண்ண போறேன், எப்படி டிஸ்கிரிப்டிவ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து வேகம் கடகடா டிஸ்கிரிப்டிவ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்பயுமே எனக்கு ஒரு விஷயம் சொல்லணுங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கவே மாட்டேன். நான் எப்பொழுதுமே லாஸ்ட்ல இருந்து தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் யோ இந்த ஃபெமான பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? இத வந்து ஒண்ணுமே நம்ம டீடைல்டா சொன்னா, திஸ் கொஸ்டின் இஸ் a வெரி வெரி ஈஸி கொஸ்டின். அதாவது அந்த ஹையர் 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 லோவர் அந்த லிமிட்ட படிச்சவங்க, கரண்ட் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன், ஸ்பெஷல் கேஸ், நான் இண்டிவிஜுவல் படிச்சவங்களுக்கு நல்லா எழுத முடியும். சோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப நல்ல கொஸ்டின், சிம்பிளான விடை, சிம்பிளான கொஸ்டின். செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரம் பி பார்ட் சொல்லணும்னா, வித் ரெஸ்பெக்ட் டு குவாலிஃபிகேஷன். அதாவது ஆடிட்டர் வந்து ஆடிட் ரிப்போர்ட்ல குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்கன்னா என்ன பண்ணணும்? டிஸ்கஸ் பண்ணல, பயந்துக்காதீங்க, டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அந்த குவாலிஃபிகேஷனை ரீட் அவுட் பண்ணணும். எகைன் நல்லா அந்த நான் இப்போ சொல்லியிருந்தேன், அக்கவுண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி, ஆடிட் ஆஃப் த கம்பெனி, டிவிடெண்ட், இதை மூணும் ரொம்ப முக்கியம்னு என்னோட 1.5 ரிவிஷன் சொல்லியிருந்தேன். அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் எக்ஸ்பர்ட் கன்சென்ட் with respect to company incorporated outside India. Again, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இதெல்லாம். Again, I am telling you, this question is also easy. Next, இங்க ஒரு or போட்டிருப்பான். or நீங்க பாத்தீங்களா இல்லையா? or. So இந்த கொஸ்டின் பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது. 6A பார்த்தாலே வாந்தி வருது. நான் 6A பார்க்கவே இல்லை, அப்படியே வா 6Bக்கு வாங்க. ஏங்க 6B ரீஓப்பனிங் நான் சொல்லி கொடுத்தேன். ரீஓப்பனிங் செக்ஷன் 130. Again, நல்ல கொஸ்டின். Question 6 is a very easy. I'm going to write now. Question 6 பொறுத்த மட்டும் ரொம்ப ஈஸியா கேட்டிருக்கான். Question 6 நல்லா படிச்சவனுக்கு பண்ண முடியும், டவுட்டே வேணாம். வாங்க அப்படியே மேல வாங்க, அப்படியே தயவு செஞ்சு மேல வாங்க.
வித் ரெஸ்பெக்ட் டு கொஸ்டின் நம்பர் 5 வேகம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5 பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோயிங் ஃப்ரம் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட். நான் அப்பவே சொல்லியிருந்தேன் அதர் லாஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க படிங்க சொல்லியிருந்தேன். ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் பொறுத்த மட்டும் ஜெண்டர் அண்ட் நம்பர்ல இருந்து கேட்டிருக்கான். பிகாஸ் யூ ஆல் வெரி வெல் நோ மஸ்குலர் ஜெண்டர் இன்க்ளூட்ஸ் ஃபீமேல் ஜெண்டர். அது மட்டும் இல்லாமல் சிங்குலர் இன்க்ளூட் ப்ளூரல். சோ இந்த கொஸ்டின் இஸ் a வெரி குட் கொஸ்டின். 4 மார்க் கேள்வி நல்லா எழுதிங்கன்னா 2 to 2.5 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ திஸ் இஸ் a வெரி குட் கொஸ்டின். ஈஸி தான், டஃப் நான் சொல்லவே மாட்டேன். டஃப்னு நான் பொதுவா சொல்லவே மாட்டேன் இந்த கொஸ்டினை பார்க்கும்போது. 1 செகண்ட். எஸ்ங்க, வாங்க வாங்க பி கொஸ்டினுக்கு வாங்கம்மா. பி கொஸ்டின் விசில் ப்ளோவிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. எல்எல்பி விசில் ப்ளோயிங் அண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபால்ஸா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி ஃபைல் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் தி பெனால்டி? நான் இந்த பெனால்டி வந்து என்னோட நோட்ஸ் பக்கத்துலவா கொடுத்திருக்கேன். அதை படிச்சவங்களுக்கு எழுத முடியும். அண்ட் இந்த விசில் ப்ளோயிங்கும் படிச்சவங்களுக்கு எழுத முடியும். நிஜமா சொல்லணும்னா திஸ் வாஸ் ஈஸி. ஆனா அந்த பி பார்ட் இருக்குல்ல, கரெக்டா படிக்காம போனவனுக்கு டஃபா இருந்திருக்கும். வெரி குட் கொஸ்டின். இப்படிதான் ட்ராப் பண்ணுவாங்க சிஏல வந்து, இப்படிதான் ட்ராப்பிங் பண்ணுவாங்க. நம்ம வந்து படிக்காம போறோம் அதை கேட்பான், நிஜமா கேட்பான். நெக்ஸ்ட் வந்து ஆடிட் கமிட்டில இருந்து, இதுவும் நிறைய பேர் படிக்காம போற கொஸ்டின். எகைன் படிச்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும், படிக்காதவங்களுக்கு டஃபா இருக்கும். ஆடிட் கமிட்டி கொடுத்தாங்க, போர்டு டிஸ்அக்ரி பண்ணாங்கன்னா ரீகன்சிடரேஷன் பண்ணுவாங்களா இல்லையா, அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கான். வெரி குட் கொஸ்டின். ஆனால் எகைன் ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் பீன் ஸ்டடிட் இட் ப்ராப்பர்லி அவங்களுக்கு டஃபா இருக்கும். அவங்க சில பேர்லாம் இருக்கிறாங்க ஒன்றும் படிக்காம சும்மா அந்த டேஸும் லிமிட்ஸும் மட்டும் படிச்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு இந்த கொஸ்டின் டஃபா இருந்திருக்கும். சோ கொஸ்டின் 5 பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்லுவேன்னா இட்ஸ் a decent questions. Question 6 ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. Question 5 பொறுத்த மட்டும் அது வந்து படிச்சவனுக்கு ஈஸியா இருக்கும், படிக்காதவனுக்கு ரொம்ப டஃபா இருந்திருக்கும். Now again அம்மா என்ன பேர் போட்டிருக்கான் பாருங்க. Of course question 4 பொறுத்த மட்டும் சி பார்ட் நிறைய பேர் டஃபா இருந்திருக்கும். ஏன்னா இந்த 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 லாட்டின் வேர்டு எங்க இருந்து வந்திருக்கு சொன்னா, இந்த நம்ம இதுல இருக்கல ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, இன்டர்பிரேஷன்ல ஹார்மோனியஸ், நாட் வித் ஸ்டாண்டிங், வித்வுட் ப்ரெஜுடைஸ், சப்ஜெக்ட் டு, அங்க இருந்து கேட்டிருக்காங்க. சோ எகைன் படிக்காதவனுக்கு இது கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும். நிஜமா சொல்லணும்னா கொஸ்டின் சி பார்ட் டஃப். ஆனா கொஸ்டின் பி பார்ட் நான் வந்து தெளிவா சொல்லியிருந்தேன். when number is reduced below 2 ஓட ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகும், அன்லிமிட்டட் லைபிலிட்டி வரும் அண்ட் ட்ரைபுனல் மே வைண்ட் அப். சோ இத வந்து நிஜமா சொல்லணும்னா எல்எல்பி ஃபாஸ்ட் ட்ராக்க பார்த்தவங்களுக்கு சூப்பரா பூந்தி மாதிரி அப்படியே லெட் மாதிரி எழுதலாம்யா. ஓ மை காட், ஐ லவ்ட் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் டிட்டோ கிளாஸ்ல பண்ணது, யூடியூப்ல பண்ணல, என் கிளாஸ்ல பண்ண கொஸ்டின். இங்க செக் பாயிண்ட் என்ன தெரியுமாயா? ஒண்ணுமே இல்ல. டிவிடெண்ட் கால்குலேஷன்ல 25% ஆஃப் ஷேர் கேபிட்டல் எவ்வளவுங்க? அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் வேர் rupees 170 lakh which is 25% of share capital. So share capital கண்டுபிடிக்கணும். அப்ப 25/100 into x is equal to 170 lakhs. இத கண்டுபிடிச்சுதான் வைங்க, கட 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 கடான்னு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான கேள்வி. டிவிடெண்ட்லாம் நல்லா படிச்சுட்டு போகணுமுங்க, இல்லைன்னா எழுதவே முடியாது. இன்டர்பிரேஷன் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? இன்டர்பிரேஷன் மீன்ஸ் you are just understanding the meaning, word by word meaning. Construction means you are trying to come to a conclusion. நல்ல கேள்வி, நல்லா எழுத முடியும். 4 மார்க்ஸ்க்கு எழுத முடியுமா? டிவிடெண்ட் வந்து நான் இப்போ சொல்றேன், படிச்சவனுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஓகேவா? நான் படிக்காதவங்க டஃபா நிறைய குழப்பம் பண்ணிருப்பான். And question C பொறுத்த மட்டும், question C which question ya? Now totally question 4 வந்து பாக்கும்போது question 4 is again a good question. Again இததான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், நல்லா கான்செப்சுவலி படிச்சவனுக்கு எழுத முடியும் கட்டாயமாக. question 3 பாக்கும்போது oh my god, question 3 this is very simple. This is also very simple. What are the conditions, prerequisite for bonus issue? Avva should permit blah 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 blah. I am not discussing the answers. And again with respect to quorum, this is also a very good question. Question 3 ரொம்ப சிம்பிள்டா. மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நான் என்ன சொன்னேன்? யோ படிக்க முடியலையானாலும் இல்லஸ்ட்ரேஷனை பார்த்துட்டு போங்க சொன்னேன். இல்லஸ்ட்ரேஷன்ல இருந்தா அந்த கொஸ்டினே கேட்டிருக்கான். இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி தான் இருக்குது. ஈஸி. Question 3 is very simple. With respect to second question, general clause ல நல்ல கேள்வி கேட்டிருக்கான். Again that is one question is C part is from C இருக்கு, D இருக்கு. C ல ரெண்டு பார்ட் இருக்குது. C பார்ட்ல C ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எங்க கேட்டிருக்கான்னா, if you have an power to appoint, there is an implied authority to dismiss also. At the same time இது எங்க கேட்டிருக்கானா, டேட்ல இருந்து கேட்டிருக்கான். டேட் ஃப்ரம்னா whether it includes, from இன்க்ளூட் பண்ண கூடாது, to அந்த டேட் இன்க்ளூட் பண்ணணும். 3 months அப்ப அந்த டே 31st மார்ச் இன்க்ளூட் பண்ணணும். So I don't want to discuss the answer, but it is a very good question. ட்ரிக்கியா இருந்தாலும் கான்செப்ட் தெரிஞ்சவனுக்கு எழுத முடியும், ஆனா கான்செப்ட் தெரியாதவனுக்கு எழுத முடியாது. அண்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு கொஸ்டின் பி. செகண்ட் கொஸ்டின்ல வந்து பி பார்ட் வந்து again what is the procedure for casting vote
அது ரொம்ப சிம்பிளான விஷயம். I don't want to discuss the answer. ஆனா இந்த क्वेश्चन பாருங்க, B பார்ட் பாருங்க. eligible company, ineligible company, net worth, turnover, all these limits வந்திருக்கணும். Next question, referring to the provisions of the Companies Act, answer the following. What type of resolutions? Private placement. நான் அன்னைக்கே சொன்னேன், ப்ராஸ்பெக்டஸ்ல நீங்க எதை வேணா விடுங்க. என்னோட 1.5 days ரிவிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ப்ராஸ்பெக்டஸ்ல நீங்க எதை வேணா விடுங்க, ஆனா பிரைவேட் பிளேஸ்மெண்ட் விடாம போகாதீங்க. நான் 10 டைம் சொல்லியிருப்பேன். பிரைவேட் பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்கான், படிச்சவன் சூப்பரா ஜிலேபி ஆட்டமா எழுதுவான். நிஜமா சொல்றேன். First of all, coming to first question. So second question is also easy. Coming to the first question C part. FEMA. Yo. FEMA னு கேட்டாலே ஹார்ட்ட போடுங்கடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. யோ, இந்த क्वेश्चन டிஸ்கஸே பண்ண மாட்டேன். ஏயா ஜிலேபி மாதிரி இருக்குதியா क्वेश्चन. யோ, இதுக்கு மேல क्वेश्चन போட முடியாதியா. Question 1B part. Section 128 ல இருந்து கேட்டிருக்காங்க. Books of accounts of branch. Should branch send, branch shall forward to the principal, to the head office. எப்படி forward பண்ணணும் அதுல இருந்து கேட்டிருக்கான். நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. So அவங்களுக்கு this might be a disappointment. So first question B part, for those who haven't studied, it is a disappointment. And first question, இப்ப தெரியுதா நான் ஏன் first question பார்க்கலன்னு. நீங்க எக்ஸாம் டென்ஷன்ல இந்த first question பார்த்திருந்தீங்கன்னா நீங்க வந்து தலை சுத்தி விழுந்திருப்பீங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் பார்க்கும்போதே வாந்தி வருமா இல்லையா சொல்லுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒண்ணுமே இல்ல. யூ ஆர் வேரியிங் த ரைட்ஸ். வேரி ரைட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ட்ரைப் டிசெண்டிங் பண்ணலாமா? எகைன் ஷேர் கேபிட்டல்ல நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். நான் வந்து பைபேக்ல இருந்து போடுவான், ஸ்வெட் டிஷ்யூ எல்லாம் போடுவான்னு நினைச்சேன். ஆனா இதுல இருந்து கேப்பா நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. So as far as I am considering, this question is a moderate question. நல்ல கேள்வி எல்லாம் கேட்டிருக்கலாம். So as per my analysis, நான் என்ன கன்க்ளூஷனா சொல்ல வரேன்னா, லாவை மறந்துடுங்க, டாக்ஸ் நல்லா படிங்க, 3 நாள் இருக்குது, சூப்பரா யூஸ் பண்ணுங்க. அக்கவுண்ட்ஸோட லா நல்லா மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா எகைன் எக்ஸம்ஷன் வரும் சார், நீங்க எல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்றது ஒன்னா இருக்கும், ஆனா மார்க் வரும்போது வேற மாதிரி இருக்கும். நீங்க ஒண்ணுமே தயவு செஞ்சு சாந்தமாக இருங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கொஸ்டின் பேப்பர் இஸ் a very good question paper. நான் ஈஸி சொல்ல மாட்டேன், டஃப் சொல்ல மாட்டேன். யோ இப்படிதான் இருக்கணும்யா, இதுதான் கேள்வி, கேள்வின்னு இப்படிதான் இருக்கணும். நிஜமா சொல்லணும்னா இது வந்து படிச்சவனுக்கு எழுத முடியும், அறகுறையா படிச்சவனுக்கு என்ன எழுத முடியும். அண்ட் செகண்ட் திங் வந்து நல்லா படிச்சவனுக்கு நல்லா சந்தோஷமாக எழுதக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய பேப்பராக இருந்திருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு லா பேப்பர். ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் ஐ பிலீவ் தட். நான் வந்து நிறைய கிளாஸ்ல எடுக்கவே இல்லை யூடியூப்ல, ஜஸ்ட் ஃபெமா மட்டும் தான் எடுத்தேன். எல்எல்பி தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஃபெமாவை பொறுத்த மட்டும் ஐ ஆம் 200% சாட்டிஸ்ஃபைட். நிஜமா சொல்லணும்னா அதற்காக இந்த வீடியோ போடல, ஆனா இதை வந்து எனக்கு சொல்லணும். இதை சொல்லலைன்னா என் மைண்ட் வந்து என்ன அலோவ் பண்ணாது. ஸோ எனக்கு உண்டான விஷயத்த நான் மைண்ட்ல வச்சு அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். So I'm so thanking you all for this wonderful support, and finally concentrate on your tax exam. Soon I am planning to put 2-3 videos on auditing also. So stay tuned. Yo போங்க போய் tax படிங்க. நன்றி வணக்கம். This is CA Sheshadri signing off. Thank you.